கையில ஏதோ ஒண்ணு இருந்தா தான் பேச்சு வரும். அதான் நானும் சொல்றேன். அதாவது இப்ப தெரிந்தாயா எப்படி சாமி? கொடைகிரி அயோத்தி. கொடைகிரி அயோத்தி. ஆமா. அயோத்தி மன்னனாகிய தசரத சக்கரவர்த்தி எங்க அப்ப. தசரத சக்கரவர்த்தியே உன்னுடைய தந்தையார். தசரத சக்கரவர்த்திக்கு மொத்தம் 3 பொண்டாட்டி, 3 மனைவிமார்கள். யார் யாருங்க? கோசலை, கைகேயி, சுமித்திரை. ஓஹோ, 3 தாய். ஆமா. சரி. கோசலை அம்மனுக்கு முதலிலே பிறந்தவர் எங்க அண்ணா ஹரிராமச்சந்திரமூர்த்தி. ஆமா. இரண்டாவது என்னுடைய நடுத்தாய் கைகேயிக்கு பிறந்தவர் பரதன். மூணாவது என்னை பெற்று என் தாய் சுமத்திரைக்கு இந்த லட்சுமணனும் சத்துருக்கனும் நாங்க மொத்தம் 4 பேர். 3 தாய்க்கு 4 பேர் பிறந்தீங்க. சரி. அப்படி பிறந்திருந்தாலும் சேனாதிபதி ராமனோடு இந்த லட்சுமணன் என்னைக்கு இருப்பேன். நீங்க ஆமா தினந்தோறும் அண்ணனை பிரிய எங்க ராமன் லட்சுமணன் அப்படிதான் பேர் சொல்லுவாங்க. ஆனா நாங்க பிறந்தது வெவ்வேறு தாயா இருந்தாலும் இணை பிரியாத ஒரே ஒருவர் ராமர் லட்சுமணன். ரெட்ட பிள்ளையா ஒரு குடும்பத்துல பிறகுன்னு வச்சுக்க. ஆமா, ராமர் லட்சுமணன் தான் பேர் வைப்பாங்க. கண்டிப்பா. அவ்வளவு ஒரு ஒற்றுமை. உடல் தான் வெவ்வேறு தவிர எங்க அண்ணனாகிய ஹரிராமச்சந்திரமூர்த்திக்கு எனக்கும் உயிர் ஒண்ணுதான். அப்பேற்பட்ட எங்க அண்ணன் சேனாதிபதி நாங்க என்ன சித்திரவதைக்கு ஆளானோம். எப்படி சாமி? என்ன நடந்தது சாமி? மந்திரிதாக கைகேசி சொற்படிக்கு
அந்த சூப்படக சொப்படிக்கு எப்படிங்க எங்க அண்ணனாகிய ஹரிராமச்சந்திரமூர்த்தியும் என் தாயாகிய சீதையும் சீதையம்மனும் இந்த லட்சுமணனும் 14 வருஷம் வனவாசம் போனோம். 14 வருடம். ஆமா. ஆஹா. இரவிலே சரி. எங்க அண்ணனை எங்க அண்ணையும் உறங்குவாங்க. ஆஹா. இந்த லட்சுமண பெருமாள் 14 வருஷமும் எங்க அண்ணன் எங்க அன்னைக்கு காவலாக இரவிலும் உறங்குவதில்லை, பகலிலும் உறங்குவதில்லை. உறங்காம எங்க அண்ணனை காத்து கொண்டிருந்தேன். நீங்க ஆனா அந்த சூப்படகையாலே எங்களுடைய வாழ்க்கையே திசை மாறிவிட்டது. ஓ, சூப்பனகையால என்ன சாமி நடந்தது? ராவனுடைய தங்கை சூப்படகை வனத்திற்கு வந்து ஆசைப்பட்டு சித்திரவதப்பட்டு தென்னிலங்காவரி ராவணனை என் தாயாகி சீதையை சிறையெடுத்து போய் ராவணனை வதைத்து அயோத்திய பட்டம் கட்டி சீரு சிறப்போடு இன்னைக்கு நாங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க எந்த குறையும் கிடையாது. ஒரு மனுஷனை சனியம் பிடிப்பான். ஆமா. எந்த மனுஷனையும் சனியும் பிடிக்காத இருக்காது. 7 நாட்டு சனியம். 7 நாட்டு சனி எங்களுக்கு ஜென்ம சனியா 14 வருஷம் எங்களை சனியை முடிச்சுக்கிட்டு ஆட்டி பிடிச்சி. சரி. அதனால எங்களுடைய விதிவசம் எல்லாம் முடிந்து எங்க அண்ணனாகிய ஹரிராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டம் கட்டி இன்னைக்கு சீரு சிறப்போடு நாங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த அயோத்தி நகர. அதனால சரி, எங்க அண்ணனாகிய ஹரிராமச்சந்திரமூர்த்தி அழைத்தாரா? ஆமா சுவாமி, போகலாவா? அப்படியா? அண்ணனுக்கு பாதமே I
என் தெய்வமே, என் ஆண்டவா, அண்ணா, என்றைக்கு வெல்லாத என் அண்ணனாகிய ஹரிராமச்சந்திரமூர்த்தி என்னைக்கு சிரித்த முகத்தோடு செந்தாமலர் புஷ்பம் போல் உன்னுடைய முகம் மலர்ந்திருக்கும். அப்பேற்பட்ட எங்க அண்ணனாகிய ஹரிராமச்சந்திரமூர்த்தியினுடைய முகத்திலே இன்னைக்கு இவ்வளவு சோகம் ஏனண்ணா? தம்பி, அண்ணா, அதை என்னவென்று உன்னிடத்திலே சொல்லிடப்பா. அண்ணா, லட்சுமணா, என்ன ஆபத்தை எதுவென்று சொல்லிவிட்டால் அச்சனமே இந்த லட்சுமணன் எதையும் தீர்த்து வருவேன். தம்பி, அண்ணா, அதை சொல்வதற்கு கூட என் நாவெல்லாம் கூசுதடா லட்சுமணா. தம்பி, அண்ணா, என்ன நடக்குதப்பா தெரியுமா? என்னண்ணா?